ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். நீலம் புரொடக்ஷன்ஸ் பா ரஞ்சித் தயாரிப்புல அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி இயக்கத்துல உறவுகளை பத்தி பேசுற படமா ஜே பேபி உருவாகி இருக்கு. மார்ச் 8 மகளிர் தினம் இந்த படம் வெளியாகிற நிலையில படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. வாங்க அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். திரைப்படங்கள் இயக்குறது மட்டும் இல்லாம நீலம் புரொடக்ஷன்ஸ் மூலமா பல படங்கள் தயாரிச்சிட்டும் வராரு இயக்குனர் பா ரஞ்சித். பரியேறும் பெருமாள் முதல் சமீபத்துல வெளியான ப்ளூ ஸ்டார் படம் வரைக்கும் அவரோட தயாரிப்புல வெளிவந்த படங்கள் எல்லாமே வழக்கமான வணிக சினிமாவா இல்லாம மாறுபட்ட சமூக பிரச்சனைகளை அக்கறையுடன் பேசக்கூடிய படமா இருந்துச்சு. அதுல இருந்து இந்த படம் கொஞ்சம் மாறுபட்டு குடும்ப உறவுகளை பத்தி பேசுற படமா ஜே பேபி உருவாகி இருக்கு. மார்ச் 8 மகளிர் தினம் இந்த படம் வெளியாகிற நிலையில படத்தோட ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டு இருக்காங்க. மேலும் குடும்ப உறவுகள் சொன்னதும் அழுதவடியும் படமா இல்லாம நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜே பேபியை அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி எடுத்து இருக்காரு. இந்த படத்துல ஊர்வசியும் தினேஷும் முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காங்க. மேலும் ஜே பேபி படத்துல நடிகை ஊர்வசி நகைச்சுவை கலந்த நடிப்பு ரசிகர்களோட எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. பீஸ்ட் பட தோல்விக்கு அப்புறம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியாகி பெரிய வெற்றி பெற்ற படம் ஜெயிலர். மீண்டும் முத்துவேல் பாண்டியன் பராக்குன்னு சோஷியல் மீடியால ரஜினி சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் கொண்டாடுற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். பீஸ்ட் பட தோல்விக்கு அப்புறம் இயக்குனர் நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல கடந்த ஆண்டு வெளியான படம் ஜெயிலர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஓய்வு பெற்ற IPS அதிகாரியா இந்த படத்துல நடிச்சிருந்தாரு. ரஜினிகாந்துக்கு ஜோடியா ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருந்தாங்க. மேலும் வசந்த் ரவி, மிர்னா, யோகி பாபு, VTV கணேஷ், சுனில், தமனா, விநாயகன், மாரிமுத்துன்னு எக்கச்சக்க பிரபலங்கள் இந்த படத்துல நடிச்சு இருந்தாங்க. சுமார் 600 கோடிக்கு மேல இந்த படம் வசூல் பண்ணுச்சு. இந்த நிலையில இந்த படம் பற்றிய தகவல் வெளியாகி இருக்கு. அந்த தகவல் ரஜினிகாந்த் ரசிகர்களை ரெட்டிப்பு மகிழ்ச்சியில ஆழ்த்தி இருக்கு. அதாவது ஜெயிலர் படத்தோட 2ஆம் பாகம் விரைவில் உருவாக இருக்கு. இந்த தகவலை ஜெயிலர் படத்துல ரஜினிகாந்துக்கு மருமகளா நடிச்சு இருந்த நடிகை மிர்னா பர்த்மார்க் பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில தெரிவிச்சிருக்காங்க. நடிகர் ரஜினிகாந்த் இப்போ TJ ஞானவேல் இயக்குற வேட்டையின் படப்பிடிப்புல பிஸியா நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தொடர்ந்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்குற படத்திலையும் நடிக்க இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். இந்த 2 படத்தையும் நடிச்சு முடிச்சதும் ஜெயிலர் 2 படத்துல நடிப்பார்னு சொல்லப்படுது. இந்த படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்க சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க இருக்கு. அநேகமா இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த ஆண்டு துவங்கலாம்னு சினிமா வட்டாரங்கள் பேசிட்டு வராங்க. இந்தியன் 2 கேம் சேஞ்சர் என ஒரே நேரத்துல 2 படங்களோட படப்பிடிப்பை நடத்திட்டு வராரு இயக்குனர் சங்கர். போன வாரம் கேம் சேஞ்சர் தெலுங்கு படத்தோட படப்பிடிப்பு ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில நடந்ததை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியன் 2 படப்பிடிப்பு வடசென்னையில நடத்திட்டு வராரு இயக்குனர் சங்கர். படத்தை பத்தி அங்க இருந்து நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. வாங்க அந்த அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். இந்தியன் 2 கேம் சேஞ்சர் என ஒரே நேரத்துல 2 படங்களோட படப்பிடிப்பை நடத்திட்டு வராரு இயக்குனர் சங்கர். போன வாரம் கேம் சேஞ்சர் தெலுங்கு படத்தோட படப்பிடிப்பு ராமோஜி ராவ் பிலிம் சிட்டியில நடந்ததை தொடர்ந்து இன்னைக்கு இந்தியன் 2 படப்பிடிப்பு வட சென்னையில நடத்திட்டு வராரு இயக்குனர் சங்கர். லைகா தயாரிப்புல இந்தியன் 2 பட வேலையை 2019 தொடங்கினாரு சங்கர். படப்பிடிப்புல ஏற்பட்ட விபத்துல 3 பேர் கொல்லப்பட்டது, பட்ஜெட் விஷயத்துல சங்கருக்கும் லைகாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணங்களால இந்தியன் 2 படத்துல இருந்து விலகி தெலுங்குல தில்ராஜு தயாரிப்புல ராம்சரணை வச்சு கேம் சேஞ்சர் படத்தை இயக்குனாரு சங்கர். அந்த பட வேலைகள் நடந்து வந்த நிலையில இந்தியன் 2 பிரச்சனைகள் பேசி தீர்த்துக்கிட்டாங்க. தயாரிப்புல உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயிண்ட்டும் கை கோர்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்தியன் 2 பட வேலைகள் தீவிரமடைஞ்சது. இந்த தாமதங்களால ஏற்பட்ட ஒரே நல்ல விஷயம் இந்தியன் 2 படத்தோட 3ஆம் பாகமும் உருவாகுது. இதனால பல காட்சிகள் கூடுதலா சங்கர் எடுத்துட்டு வராரு. அந்த பல காட்சியில ஒரு காட்சி பாடல் காட்சி. இதுக்காக வடசென்னை குடியிருப்புல இந்தியன் தாத்தாவோட பிரம்மாண்ட படங்கள் வரைஞ்சு அங்க படப்பிடிப்பு நடத்திட்டு வராரு இயக்குனர் சங்கர். சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி படம் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் சரி, வசூல் ரீதியாகவும் சரி நல்ல வரவேற்பு கிடைச்சி இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ள அடுத்த படம் அப்டேட்டா? நடிகர் சந்தானத்துக்கு கைவசம் எக்கச்சக்க படம் இருக்கு போலன்னு சோஷியல் மீடியாவில் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன அப்டேட்னு பார்க்கலாம். சந்தானத்தோட வடக்குப்பட்டி ராமசாமி படம் சமீபத்தில் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்துச்சு. படத்துக்கு விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பு கிடைச்சி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படம் சந்தானத்தோட பாக்ஸ் ஆபீஸ் ஹிட் லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கு. இதனால நடிகர் சந்தானம் ஹாப்பி மோட்ல இருக்காராம். அடுத்தடுத்து படங்களையும் வெற்றி படங்களா கொடுக்கும் முனைப்பிலையும் இருக்காராம். இந்த நிலையில சத்தமே இல்லாம சந்தானம் நடிக்கும் புதிய படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகி இருக்கு. படத்துக்கு இங்க நான் தான் கிங்குன்னு பெயர் வச்சிருக்காங்க. அந்த போஸ்டர்ல கால் மேல கால் போட்டு சந்தானம் உட்கார்ந்தபடி இருக்காரு. இந்த போஸ்டரை பார்த்த ரசிகர்கள் அதுக்குள்ள அடுத்த பட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துடுச்சா, சந்தானம் கையில இன்னும் எத்தனை படங்கள் வச்சிருக்காரோன்னு சோஷியல் மீடியாவில கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. மேலும் இங்கு நான் தான் கிங் படத்தை இயக்குனர் ஆனந்த் நாராயணன் இயக்குறாரு.
கமலின் தக் லைஃப் படத்துல நடிகர்கள் ஜோஜோ ஜார்ஜ் மற்றும் கௌதம் கார்த்திக் நடிக்கிறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி தான் கமல் இது குறித்து எக்ஸ் தளத்துல வெளியிட்டிருந்தாரு. இந்த நிலையில தக் லைஃப் படத்துல முக்கியமான நடிகர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. யார் அந்த நடிகர்னு பார்க்கலாம். மணிரத்னம் இயக்கத்துல வெளியான பொன்னியின் செல்வன் படம் அவருக்கு பல ஆண்டுகள் கழிச்சு மிகப்பெரிய கம்பேக் படமா அமைஞ்சது. முதல் பாகம் 500 கோடி வசூல் பண்ணுச்சு, 2ஆம் பாகம் 350 கோடி வசூல் பண்ணுச்சு. ஒட்டுமொத்தமா 250 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படம் பெரிய லாபத்தை கொடுத்துச்சு. மேலும் பொன்னியின் செல்வன் படத்துல லீட் ரோல்ல நடிச்ச ஜெயம் ரவி தக் லைஃப் படத்துல கேமியோ ரோல்ல நடிக்கிறதா லேட்டஸ்ட் அப்டேட் சினிமா வட்டாரத்துல பரவிக்கிட்டு இருக்கு. தக் லைஃப் படத்தோட ஷூட்டிங்ல சில நாட்கள் கலந்துகிட்டு அவரோட போர்ஷனை ஜெயம் ரவி முடிச்சதாகவும் தகவல் பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாம அடுத்ததா அவரோட சொந்த தயாரிப்புல அடங்கமறு இயக்கிய கார்த்திக் தங்கவேல் படத்துல நடிச்சிட்டு வராரு ஜெயம் ரவி. அந்த படம் முடிஞ்சதும் மோகன் ராஜாவோட தனி ஒருவன் 2 படத்துல ஜெயம் ரவி நடிக்க ஸ்டார்ட் பண்ண போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். நடிகர் ஸ்ரீகாந்த் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடிட்டு வராரு. இந்த நிலையில சத்தம் இன்றி முத்தம் தா படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. இந்த பிரஸ் மீட்ல படக்குழுவினர் ஸ்ரீகாந்த் என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாருன்றத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இப்போ நான் பண்ணியிருக்க இந்த படம் சத்தம் இன்றி முத்தம் தா. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்க வாய்ப்பு தந்த டைரக்டர் ராஜேஷ் சாருக்கும், கார்த்திகேயன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும், ஆனந்த் சார் அவர்களுக்கும், இபி அவர்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ் இங்கே நான் நிறைவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆனந்த் சார் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்டில் நான் இல்லை, அப்படி தான் இந்த கான்டாக்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, 2 சாங் பார்த்தீங்க, ட்ரைலர் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எனக்கு இது வரைக்கும் பண்ண படங்கள்லேயும் இது ஒரு என்டர்லி டிஃப்ரெண்ட் மூவி. இது ஒரு ரா ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஒரு த்ரில்லர் அந்த ஜானரில் வரும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை ஒர்க் பண்ணதுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஸ்ரீகாந்த் சார் வந்து இதில் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. ஏன்னா ஆல்ரெடி தீங்கிரைன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணியிருந்தேன். அது மூலயமா எனக்கு ஸ்ரீகாந்த் சார் இன்ட்ரோ ஆனார். ஸோ அது மூலயமா தான் இந்த படம் கிடச்சிது. ஸோ ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் டு ஸ்ரீகாந்த் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ராஜேஷ் சார், அவர் எப்படி சொல்கிறதுன்னா பயங்கர டேலண்டட் பர்சன். அண்ட் மோரோவர் வந்து சாங் வந்து 2 சாங்குமே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஹாலில் எடுத்த சாங். ஸோ அது வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஒரு சாங்கை வந்து ஒரு ஹால்குள்ளே பண்ணும்போது பிளாக் சாங்குங்களுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதில் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அண்ட் மோரோவர் வந்து ஜுபின் சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் பண்ணனால அது ரொம்ப நல்லா வந்திருக்கு அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் டீமில் பேட்டி பண்ணும்போது ராஜன் சார் எனக்கு ஒரு ஃபியூ கொஷன்ஸ் கேட்டார். பிரியங்கா இந்த மாதிரி இருக்கே சீன்ஸோ சிச்சுவேஷன்ஸோ படம் பூரா நீங்களே இருக்கே, உங்கள் சரௌண்டிங்களில் நடக்கிறதே ஒரு கதை. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இருக்கே, உங்களுக்கு ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகுறதுக்கு என்ன தேவை இருக்குது அதெல்லாம் இந்த படத்தில் இருக்கே அப்படி சொல்லும்போது நான் ஒரே செகண்ட் திங்கே பண்ணாமல் எஸ் சார் ஷோர், படத்துக்கு கதைக்கு என்ன தேவை அது நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படி சொன்னேன். ஸோ அவர் அந்த கதையை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதே நான் படம் பார்க்கும்போது இருந்துச்சு, இன்னும் அதுக்கு ஜாஸ்தியே இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன் சார், தேங்க்யூ. ஸோ இந்த நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு நான் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த படம் ஆடியன்ஸுக்கு ரீச் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. ஸோ March 1 படம் ரிலீஸ் ஆகும். உங்கள் லவ் சப்போர்ட் எப்போவுமே எங்கள் டீம் மேலே இருக்கணும். தேங்க்யூ. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரை சீட் எட்ஜ் த்ரில்லர் என்ற வகையில் இதை அமைக்க வேண்டும் என்று தான் இதை ஆரம்பித்தேன். அவ்வாறே அந்த கதை எழுதும்போதும் எவ்வளவு சேலஞ்ச் இருந்ததோ அதே அளவுக்கு படம் நான் எடுக்கும்போதும் எனக்கு அந்த சேலஞ்ச் இருந்தது. ஏனென்றால் இதில் வந்து ஸ்லாக்னஸ் ஆர் போரிங் அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த படத்தை நான் இயக்கினேன். இந்த படம் வந்து நிச்சயமாக உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலும் சரி, உங்களுக்கு முதல்ல எனக்கு பிடிக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள்லாம் வந்து பத்திரிகையாளர்களும் ஊடக நண்பர்களும் நீங்கள்லாம் என்ன ரிவ்யூ கொடுக்குறீங்கிறத பொறுத்து தான் எங்கள் படம் வந்து தியேட்டருக்கு ஜனங்க வராங்களா, எப்படி அதை ரசிக்கிறாங்கங்கிறத நீங்கள் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நல்ல ரிவ்யூ கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறது விதத்தில் தான் எங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். இது மாதிரி ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருக்கோம். அதே மாதிரி அடுத்த படமும் எங்களுக்கு ஒரு நல்ல படமாக அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, it's bye from ராஜி கார்த்திக்.